ஹாய் சப்போர்ட்டர்ஸ். எல்லா கார்ட்டூனோட எண்டிங்கும் எப்படி இருக்குன்னு ஒரு ஆர்வத்துல டோரேமான் கார்ட்டூனோட எண்டிங்க செக் பண்ணி பார்த்தப்ப எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி தான் இருந்துச்சு. இன்டர்நெட்ல பார்க்கும்போது டோரேமானோட எண்டிங் காமிக்லயும் சரி, ஃபேன்மேட்லயும் சரி அந்த மாதிரி சேர்த்து 3 விதமான எண்டிங் கொடுத்திருக்காங்க. 3 விதமான எண்டிங்ஸ் ரொம்ப ஹாப்பியாவும் ரொம்ப சேடாவும் முடிச்சிருப்பாங்க. ஒரு சில எண்டிங்ஸ் ஹாப்பியா இருந்தாலும் ஒரு சில எண்டிங்ஸ் வந்து ரொம்பவே கஷ்டப்படுற மாதிரி பாவமா கொடுத்திருக்காங்க. வாங்க இந்த வீடியோல டோரேமானோட 3 எண்டிங்ஸையும் பார்ப்போம். எனக்கு பிடிச்சது அந்த 3வது எண்டிங் தான். வீடியோ கடைசி வரையும் பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வெல்கம் டு பீக் டியூப் யூடியூப் சேனல். வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் எண்டிங், டோரேமான் வந்து ஒரு ஃபியூச்சர்ல இருந்து வந்த ரோபோட்னு தெரியும். அந்த ரோபோட்டை யார் அமைச்சு வச்சாங்கன்னா ஃபியூச்சர்ல இருக்க நோபிட்டாவோட கிராண்ட் சன். ஏன்னா பிரசன்ட் லைஃப்ல இருக்கிற நோபிட்டா வந்து ரொம்ப சோம்பேறித்தனமா படிக்காம இருந்ததுனால ஃபியூச்சர் வந்து அவங்களுக்கு ரொம்ப அஃபெக்டா இருக்கும். அதனால ஃபியூச்சர்ல இருக்க நோபிட்டாவோட கிராண்ட் சன் வந்து டோரேமான் அனுப்பி நீ அவனை வந்து திருத்தி நல்வழியில வந்து கொண்டு போகணும், அந்த மாதிரி அவன் நல்லபடியா திருந்தனானா அவனோட ஃபியூச்சர் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில டோரேமான ஃபியூச்சர்ல இருந்து பாஸ்டுக்கு வந்து அமுச்சு வச்சிருப்பாங்க. இப்படிதான் வந்து இந்த கதையை வந்து ஓப்பனிங்ல ஸ்டார்ட் ஆயிருக்கும். அவங்க வீட்டுல கபோர்ட்ல இருக்கிற ஒரு டோர் மூலியமா டைம் டிராவல் வந்து பண்ணுவாங்க. சோ நோபிட்டா வந்து போய் அங்க ஃபியூச்சர் வந்து எப்படி இருக்குன்னு பாத்துட்டு வருவாரு. அதை தெரிஞ்சுக்கிட்ட நோபிட்டாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அடிக்கடி இந்த டோரை யூஸ் பண்ணி எல்லாருமே போகிறதுனால அங்க டைம் லைன் காலவரிசையே மாற ஆரம்பிக்குது. அதனால என்ன பண்றாங்கன்னா டைம் பேட்ரோல் இருக்காங்கல்ல, போலீஸ் மாதிரி காலத்தை பாதுகாக்கிறவங்க டைம் பேட்ரோல் வந்து டோரேமான கைது பண்ணிட்டு போயிடுறாங்க. உங்களால வந்து காலத்தோட டைம் லைனே மாறுதுன்னு சொல்லிட்டு டோரேமான புடிச்சிட்டு போயிடுறாங்க. டோரேமான் வந்து போலீஸ் புடிச்சிட்டு போற மாதிரி இந்த எபிசோட முடிச்சிருப்பாங்க. உன்னை காப்பாத்த வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன், அந்த மாதிரி இருக்கும் இந்த எண்டிங். ரெண்டாவது எண்டிங், எப்பயுமே நம்ம நோபிட்டாவை வந்து பார்ப்போம். சோம்பேறித்தனமா இருந்தாலும் நல்லா துள்ளி குதிச்சு விளையாடி ஜாலியா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த பையனா தான் பார்த்திருப்போம். ஆனா இந்த காமிக்கோட எண்டிங் பொறுத்தவரையும் நோபிட்டா வந்து நார்மலான லைஃப் வாழவே இல்லை. அவரோட உடம்பு ஃபுல்லா பேரலைஸ் ஆயிருக்கும். தலை மட்டும், ஐ மீன் அவரோட மூளை மட்டும் ஒர்க் ஆகும். அவர் வந்து எந்த விஷயத்த பார்த்தாலும் அவர் பாக்குற விஷயத்தெல்லாம் கற்பனை பண்ணி ஒரு மாதிரி நிம்மதியா வாழ்ந்துட்டு இருப்பாரு. அந்த நோபிட்டாக்கு வந்து ரொம்பவே ஒரு ஆசை, மத்த ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நானும் ஓடி ஆடி விளையாடணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆசை இருக்கும் அவர் மனசுல. இதை பார்த்து அந்த ஃப்ரெண்ட்ஸ்ல என்ன பண்றாங்கன்னா ஒரு குட்டியா ஒரு பொம்மை வாங்கி தராங்க. அந்த பொம்மை தான் டோரேமான் பொம்மை. இந்த டோரேமான் பொம்மை கிடைச்சவன அவர் ரொம்பவே வந்து சந்தோஷப்பட்டு அந்த டோரேமான் பொம்மையை வச்சு அவர் பயங்கரமா கற்பனை பண்ணிக்கிறாரு. டோரேமான் இவரு சேர்ந்து உலகத்தை காப்பாத்துற மாதிரி பல சில்மிஷங்கள்லாம் பண்ற மாதிரி ஊரை சுத்தி பாக்குற மாதிரி இவரே பல கற்பனைகளை வளர்த்துக்கிட்டு அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க. அதனால எங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா பொம்மையை நினைச்சு ரொம்ப கற்பனை பண்ணி பையன் ரொம்ப கஷ்டப்படுறான்னு ஒரு காரணத்துக்காக அந்த பொம்மையை ஜன்னல் வழியா தூக்கி வெளியே எறிஞ்சிடறாங்க. மறுபடியும் நோபிட்டா வந்து பழைய நிலைமைக்கே போயிட்டு அந்த கஷ்டமான வாழ்க்கையிலே யோசிச்சு அவர் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி இந்த எபிசோட் முடிச்சிருப்பாங்க. ரொம்பவே வந்து கஷ்டமான ஒரு எண்டிங்க கொடுத்திருப்பாங்க இந்த காமிக் மாங்கால. மூணாவது எண்டிங், வழக்கம் போல நோபிட்டா வந்து பசங்கள்ட்ட வந்து அடி வாங்கிட்டு அழுதுகிட்டே வீட்டுக்கு வருவாரு. வீட்டுக்கு வந்து டோரேமான்ட்ட என்னெல்லாம் நடந்துச்சு சொல்லிட்டு புலம்பிட்டு நீதான் என்ன காப்பாத்தணுங்கிற மாதிரி கேட்டுட்டு இருப்பாரு. டோரேமான் கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே வராது. டோரேமான் அப்படியே உட்காந்த வாக்குலயே உட்காந்துட்டு இருப்பாரு. இதை பார்த்தவன நான் இங்க கத்திட்டே இருக்கேன், நீ என்ன அமைதியா இருக்குன்னு சொல்லிட்டு டோரேமான் ஆட்டுவார். டோரேமான் கீழே விழுந்துரும். இவர் இதை பார்த்தவன ரொம்பவே கஷ்டமாயிரு. என்னாச்சுன்னு தெரியாம ஃபியூச்சர் டிவி மூலியமா டோரேபிக்கு கால் பண்ணி கேட்பாங்க. அவங்க டோரேபி வந்து டோரேமான் அனலைஸ் பண்ணிட்டு பேட்டரி தீந்து போச்சு அப்படின்னு சொன்னவன நோபிட்டா வந்து பேட்டரி தான் தீந்து போச்சு நானே மாத்திடுறேன் அப்படின்னு சொல்றப்ப டோரேபி வந்து ஒரு ட்விஸ்ட் அடிக்கிறாங்க. நீ பேட்டரி மாத்தினா அவரோட மெமரிஸும் அழிஞ்சு போயிடும், ஒரு புது ரோபோட்டா தான் இருக்கும், உன்னோட நினைவு இல்லாமலே. அந்த மெமரிஸ் அழியாம மாத்தணும்னா அவரோட காதுல வந்து ஒரு பேக்கப் பேட்டரி வச்சிருப்போம், அந்த பேட்டரி போட்டாதான் வந்து டோரேமானுக்கு பழைய நினைவு அப்படியே வரும். டோரேமானோட காதுல எலி கடிச்சிருச்சு, அதனால அந்த பேட்டரி பேக்கப்பும் இல்ல அப்படின்னு சொன்னாலும் ரொம்பவே கஷ்டப்படுறாரு. உடனே ஒரு ஐடியா, நான் வந்து ஃபியூச்சருக்கு வந்து அங்க இருந்து பேட்டரி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா டைம் பேட்ரோல் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த டைம் டிராவல் பண்ற மிஷின், ஐ மீன் கபோர்டுல டைம் டிராவல் பண்ற மிஷின் இருக்கும், அந்த மிஷின் வந்து டிஸ்ட்ராய் பண்ணிருப்பாங்க. யாரும் வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது ஒரு ரீசன்னால அதை வந்து டிஸ்ட்ராய் பண்ணிருப்பாங்க. சோ இவருக்கு வந்து அந்த ஆப்ஷனும் அந்த ஐடியாவும் வந்து ஒர்க் அவுட் ஆகாம போயிடும். உடனே இவர் வந்து ரொம்ப கஷ்டமாயிடுறாரு. டோரேமானை காப்பாத்து நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றாரு. டோரேமான் கிட்ட உட்காந்து அவரோட மெமரிஸ் எல்லாம் சொல்லிட்டு உன் கூட நான் இப்படி சந்தோஷமா இருந்தேன், சந்தோஷமா வாழ்ந்தேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்பவே அழுகுறாரு. வீட்டுல வந்து ஒரு பொய் சொல்றாரு, டோரேமான் வந்து நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுல சொல்லிடுறாரு. அவரோட உள் மனசுல டோரேமானை இப்படியே காப்பாத்தணும்னு சொல்லி அது மனசுல வந்து ஆழமா பதிஞ்சிரும். பல வருஷங்கள் போகுது. டோரேமான் எந்த மாதிரி ஆசைப்பட்டு ஒரு நோபிட்டா உருவாக்க நினைச்சாரோ அந்த மாதிரி ஒரு நோபிட்டாவா மாறாரு. ரொம்ப அமைதியா பொறுப்புள்ள பையனா மாறாரு. ஸ்கூல்ல வந்து அவர் தான் டாப் ஃபர்ஸ்ட்ல வராரு. ஸ்கூல்ல எக்ஸாம் ரிசல்ட் வரப்ப வழக்கம் போல நோபிட்டா தான் ஃபர்ஸ்ட்ல வராரு. ஆனா அதை பார்த்தவனே இவருக்கு பெருசா ஒரு எந்த அதிர்ச்சியுமே இல்ல, கேஷுவலா கடந்து போறாரு. அவரோட மைண்ட் ஃபுல்லா நம்ம படிச்சு பெரிய ஆளா மாறி டோரேமான் வந்து காப்பாத்தணும் அது மட்டும் தான் அவர் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. ரொம்ப அமைதியாவே மாறிடுறாரு. ரோபோட்டிக் இன்ஜினியரிங்ல வந்து அவர் மாஸ்டர் பண்றாரு. லேப் வந்து ஒன்னு செட் பண்றாரு. லேப்ல வந்து பேட்டரி கண்டுபிடிக்கிறதுக்காக ரொம்பவே கஷ்டப்படுறாரு. ஃபைனலா சுசுகாவே அவர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கல்யாணம் பண்ணிட்டு அந்த லேப்ல ரொம்பவே கஷ்டப்பட்டு பேட்டரி கண்டுபிடிக்கிறாரு. பேட்டரி கண்டுபிடிச்சு டோரேமானுக்கு வந்து போட்டப்ப டோரேமான் வந்து முழிப்பாரா இல்லையான்னு சொல்லி ஆர்வமா எதிர்பார்க்கறப்ப டோரேமான் கண் முழிச்சிருவாரு. நல்லா நீண்ட தூக்கத்துக்கு பிறகு டோரேமான் வந்து முழிச்சு பாக்குறாரு. அவரோட கண்ணுக்கு இவங்க 2 பேரும் வயசானங்களா தெரியல, பழைய மெமரிஸ் சின்ன பசங்களா தான் தெரியுறாங்க. உடனே டோரேமான் அங்க பார்த்து ஒரு கேள்வி இருக்கு, நோபிட்டா உன்னோட ஹோம்ஒர்க்க முடிச்சிட்டியா? உண்மையாலுமே நோபிட்டாவால என்ன பண்றதுன்னு தெரியாம
முடியாம வந்து அப்படியே கட்டி பிடிச்சிருவாங்க. சின்ன வயசு நோபிட்டா வந்து கட்டி பிடிக்கிற மாதிரி சீக்வன்ஸ் பண்ணிருப்பாங்க. உண்மையாலுமே மோஸ்ட் எமோஷனலா முடிச்சிருப்பாங்க இந்த எண்டிங். இதுதான் எனக்கு பிடிச்ச ஃபேவரட்டான எண்டிங். இந்த 3 எண்டிங்ல எந்த எண்டிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் கார்ட்டூன் பத்தி பேசினா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க guys. கண்டிப்பா நான் வீடியோ போடுறேன். until now bye bye guys. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.